Hi friends, Assalamu alaikum. Welcome back to Sumiya's kitchen. நம்ம மலேசியன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நாசி ஹுஜான் பனஸ் ஐயம் மசாக் மெரா. என்னோடய ஃப்ரெண்டு மலேசியாவில் இருக்கா, அவள் சஜஸ்ட் பண்ண ரெசிபி தான் இது. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் கிராஸ் ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தட்டிட்டு ஆட் பண்ணிக்கணும். 2 வெங்காயம், பேண்டான் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பேண்டான் லீவ்ஸ், லெமன் கிராஸ்லாம் ஆட் பண்ணுறது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ரைஸுக்கு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினோடனே 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சோடனே அரிசியை ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக 3 கலர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோ, க்ரீன், ரெட் 3 கலர் ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி தம் போட்டுற வேண்டியது தான். ஐயம் மெசாக் மேரா. இப்போ சிக்கன் ரெசிபி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 15-20 காஞ்ச மிளகாய் விதையை எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் கிராஸ் 2 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதில் மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க.
நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை நல்லா வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் வெந்துருச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஒரு லெமன் கிராஸ், கொஞ்சமாக பேண்டான் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச சில்லி பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். புளி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா கிரேவியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.